எந்த ஆதரவும் இல்லாமல் இருக்காங்க. காங்கிரஸும் போச்சு, தேசிய தலைமையும் போச்சு, காங்கிரஸ் எதிரியாயிடுச்சு. கேட்டால் ஒரு ரீசன் கொடுக்கலாம், என் கலைஞரே வந்து வாஜ்பாயோட சரி இல்லையா, நான் என் மோடியோட சேரக்கூடாது, அவர் தமிழ்நாடு மறப்போம் மன்னிப்போம், நாங்கள் கொள்கை பிடிப்பில் இருக்கோம், சில காமன் மினிமம் அஜெண்டா வைப்போம். இப்போவே பார்த்தீங்கன்னா கனிமொழி எழுதி கொடுத்துறாங்க, காங்கிரஸ் கூட நான் உட்கார மாட்டேன், லோக்சபாவில் இருக்கையை மாற்றுங்கன்னு எழுதி கொடுத்துறாங்க. ஸோ இனிமேல் தமிழ்நாட்டு நலன் குறித்து திமுக பேசினா காங்கிரஸ் கூட பேசாது, ஒத்து ஊதாது. காங்கிரஸ் பேசினா திமுக ஒத்து ஊதாது, ரெண்டும் பிச்சுக்கோங்க. மோடி ரசிக்கிறார். இல்லை, இதை அண்ணாமலை பார்க்குறாரு. நாளைக்கு நீங்கள் ஒன்று சேர்ந்துட்டீங்கன்னா நான் எதுக்கு பிரச்சாரம் பண்ணணும்? இல்லைங்க, அவர் என்ன சொல்லலாம், நான் தலைவராக வந்தாவிட்டு திமுகவோட கூட்டணி வச்சிங்கன்னா நீங்கள் சொல்லலாம், தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி இல்லைங்க, டெல்லியில் மட்டும் கூட்டணி. அது என்ன கதையாகுது? இதெல்லாம் உணர்ந்து தான் அண்ணாமலை சொல்கிறான், வேண்டாம் அந்த விவகாரமே, நாளைக்கு எப்படி திமுகவும் பாஜகவும் ஒன்றா சேர்ந்துட போகுது, கூட்டணியை வரப்போகுது. ஏன்னா என்டி கூட்டணியிலேருந்து கட்டி விட்டாங்க டிஎம்கே, என்டி கூட்டணி காங்கிரஸ் தான் ஓடுது. ஆனால் இப்போ அங்கே வர பிரச்சனை ஓடுது, காங்கிரஸை கட்டி விட்டு டிவிகே உள்ள கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க.